மக்களே, இன்று நாம் திருக்குறள் 383ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள இறைமாட்சி அதிகாரத்தின் 3 குறள். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், மனசாட்சியுள்ள தலைவருக்கு தூங்காமல் உழைப்பதும் அறிவை பெறுவதும் துணிவு உடையதுமாகும். இவை மூன்றும் சேர்ந்து அவர் நிலைநாட்டும் ஆட்சியை கட்டியெழுப்பும். தூங்காமை என்பது நித்திய உழைப்பு, மெய்ப்பாடு மற்றும் சாதனை உணர்வு. கல்வி என்பது அறிவும் அதிகார பயன்பாட்டின் நுணுக்கமும். துணிவு என்பது சவால்களை எதிர்கொண்டு நேர்மையாக நிற்பது. நீண்ட காலம் நிலைநிற்றும் அரசாங்கம் இந்த 3 குணங்களை கொண்டவரால் மட்டுமே உருவாகும். உதாரணமாக, ஒரு சிறிய தொழிலதிபர் இரவு நேரமும் பழைய புத்தகங்களை படித்து தன் வணிகத்தை மேம்படுத்துகிறார். அந்த அறிவை பயன்படுத்தி புதிய சேவைகளை அறிமுகப்படுத்தி போட்டியாளர்களை அடுத்துக் கொள்கிறார். இரண்டாவது உதாரணம், ஒரு பள்ளி முதல்வர் தினமும் பள்ளி பணிகளை செமினார்களாக தயாரித்து ஆசிரியர்களை ஊக்குவித்து கல்வி மேம்பாட்டை முன்னெடுக்கிறார். அவர் சிரமங்களுக்கு மொத்தமாக எதிர் நின்று மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் கடமையை நிறைவேற்றுகிறார். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறள் முக்கியமானது. ஏனெனில் நவீன உலகம் அறிவும் உழைப்பும் உடல் நலமும் முன்னுரிமை கொண்டுள்ளது. தூங்காமல் படிக்கும் பழக்கம், தன் திறமையை மேம்படுத்தும் பயணம், கடின நிலைகளை எதிர்கொள்ளும் துணிவு, இவை இல்லாமல் எந்த நிறுவனமும் எந்த அரசும் வெற்றி பெற முடியாது. நாம் இன்றும் இந்த 3 பண்புகளை வளர்த்துக் கொண்டால் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு வேலைப்பாடிலும், சமூக மேம்பாட்டிலும் பெரிய வேறுபாடு ஏற்படும். அதனால் கவனிக்க வேண்டியது, முதலில் தினசரி சிறிய படிகளை எடுத்து தூங்காமல் அறிவை தேட வேண்டும். பின்னர் தொடர்ந்து கற்றல் மற்றும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக சவால்களை சந்திக்கும் போது தைரியமாக முன்னேற வேண்டும். இதனால் நம் வாழ்க்கையும் நம் சமூகமும் நிலையான சீர்திருத்தத்தை அடையும். இதனால்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.